நேற்று காலையிலிருந்து நடந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் விஜய் குறிவைத்து தாக்கப்படுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். திரு நக்கீரன் கோபால் அவரே ஒரு சேனல் வச்சிருக்காரு. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கோபால் நேற்று கொலகாரப்பா என்ற ரேஞ்சுக்கு பேசிட்டார். சீமான் ஒரே நாள் இதெல்லாம் நடக்குது. திரும்ப சம்பவம் வந்து ஒரு வாரம் ஆகுது. அன்னைக்கெல்லாம் வந்து வருத்தத்துக்கு ஒரு விஷயம் தான் திரும்ப சொன்னார். நேற்று என்ன பேசினார்? விஜயை ஏன் கைது செய்யவில்லை? திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மறைமுக டீலிங் என்றார். சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் இன்று அந்த வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்படுகிறதா இல்லையா என்று தெரியவில்லை. சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் விஜயை இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பட் ரொம்ப கான்ஷியஸாக அது பேரை விஜய் பேரை சேர்க்காம இருந்தாங்க. இப்போது விஜய் பேரை சேர்க்க வேண்டும். அதை அவர்களாக சேர்க்கக்கூடாது என்பதால் பொது வெளியிலிருந்து இந்த கருத்துக்களை வர வைக்கிறார்கள். அதாவது விஜய்க்கு இனிமேல் பிரச்சாரத்துக்கு அனுமதியை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு எப்படி ஒரு பிரேயரை கோர்ட்டில் ஃபைல் பண்ண முடியும்? ஃபைல் பண்ணிருக்காங்க. விஜய் அவர்கள் எஃப்ஐஆர்ல சேர்க்கணும் அப்படின்றதையும் திமுக செட்டிங் பண்ணா கூட இருக்கலாம். அந்த பெட்டிஷன் சொல்றீங்க போட்டவரை திமுக பஞ்சாயத்து சேர்மன் அப்புறம் இதில் என்ன மறைமுகமாக அவர் பண்றாங்க? தமிழக அரசு மீது அவர்கள் எந்த விதமான விமர்சனத்தையும் வைக்கவில்லை. எனக்கு அண்ணன் திரு கோபால் அவர்கள் மீதெல்லாம் எனக்கு வருத்தம் இல்லை. நீங்க விஜய் விமர்சனம் பண்றீங்க, நான் விமர்சனம் பண்றேன். இதே போன்ற விமர்சனத்தை நீங்கள் கள்ளச்சாராய சாவுகளுக்கு முதல்வரின் மீது வைத்திருந்தீர்கள் என்றால் நான் இவரை பத்திரிகையாளர் என்று ஏற்றுக்கொள்வேன். இப்போ பேசுறீங்களா விஜய் அவனை பேசுறீங்க, ஸ்டாலின் பேசு என்ன அவன் பாட்டுக்கு அங்கே உட்காந்துருக்கான், இவ்வளோ பேர் செத்து கிடக்குறாங்க சாராயம் குடிச்சிட்டு அப்படின்னு நீ பேசுங்க. இப்படி விஜய் பேச வேண்டிய தேவை என்னமா சொல்லுமா? நீங்க அந்த கூட்டத்தில் இருக்க செருப்பை எடுத்துட்டு வந்து விளாசணும்னு சொல்றாரு சார் விஜய். என்னம்மா அப்படி என்னமா ஆயிடுச்சு? விஜய் வந்து பிளான் பண்ணி 40 பேர் சாப்பிட்டுண்டா அப்படின்னு செஞ்சிருந்தாங்கன்னா இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அவர் தகுதியானவர். அது இல்லைன்றது அவருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கான தேவை என்ன? இந்த விஷயத்தை வச்சு அரசியலை விட்டு ஓடிடுவான்னு பார்த்தா திரும்ப வரேன்றா நோக்கம் நடந்ததா அப்படி சொல்றாரு. நோக்கம் நடந்ததா? இவர்கள் காழ்ப்புணர்ச்சியோடு விஜய் விமர்சிக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். நீங்கள் அன்றும் பேசியிருக்க வேண்டும் என்கிறேன். இன்னைக்கு நீங்க விஜய் அரசியலை விட்டு விலக வேண்டும் என்ற கோரிக்கை நீங்கள் வைப்பது உங்கள் உள்நோக்கத்தை காட்டுகிறது. திமுகவின் தூண்டுதலில் நீங்கள் வேலை செய்கிறீர்கள். இந்த ஒரு துர்சம்பவத்தை பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றுதான் அத்தனை பேரும் வேலை செய்கிறார்கள்.